ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சிறந்த ஆசிரியர். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம். முற்காலத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து வந்த ஒரு பேரரசன் தனது சாம்ராஜ்யத்தில் சிறந்த மனிதரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் செய்து அதற்கு தகுதியான நபரை அழைத்து வரும்படி அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டார். அந்த நாள் வந்தபோது தகுதியான நபர்கள் என்று சொல்லி அநேகரை அமைச்சர்கள் அழைத்து வந்திருந்தனர். பேரரசர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அழைத்து வரப்பட்டவர்களை அமைச்சர்கள் ஒவ்வொருவராக அரசரிடம் அறிமுகம் செய்து வைத்தனர். முதலாவதாக இவர்தாம் சிறந்த மனிதர் என்று வக்கீல் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தனர். அப்பொழுது எல்லா மக்களும் தங்கள் கரங்களை தட்டி ஆரவாரம் செய்தனர். இரண்டாவதாக இவர்தான் சிறந்த மனிதர், அரசனுடைய பரிசுக்கு தகுதியானவர் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட போது மீண்டுமாக மக்கள் அந்த மனிதருக்கும் பலத்த ஆரவாரம் செய்தனர். மூன்றாவதாக அநேகருக்கு தான தர்மங்கள் செய்து வரும் ஒருவரை முன்னே அழைத்து வந்து இவர்தான் சிறந்த மனிதர் என்று சொன்னபோது அவருக்கும் மக்கள் பலத்த கைதட்டு செய்தனர். நான்காவதாக வயதான ஒரு மூதாட்டியை அழைத்து வந்து இவர்தான் சிறந்த மனிதர், அரசனுடைய பரிசுக்கு தகுதியானவர் என்று அறிமுகம் செய்து வைத்த பொழுது அவை முழுவதும் அமைதல் உண்டாயிற்று. காரணம், அந்த மூதாட்டியையே அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். என்ன காரணம்? முதலில் வந்த 3 நபர்களுக்கும் இவர்தான் ஆசிரியையாவார். பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 3 நபர்களும் தங்கள் ஆசிரியையாகிய அந்த மூதாட்டிக்கு பரிசை கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டனர். அனைவரும் இதை ஒப்பு கொண்டனர். பேரரசரும் தமது வாக்கு பிரகாரம் மூதாட்டியை கௌரவப்படுத்தி மகிழ்வித்தார். ஆம், சிறந்தவர்களை உருவாக்குவது ஆசிரியர்கள்தான். ஆகவேதான் மற்றெல்லா பணிகளையும் விட ஆசிரிய பணிதான் உயர்வானது என்று அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர். இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிறந்த ஆசிரியராவார். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடனே ஜெப ஆலயங்களில் பாடம் நடத்தினார். அவருடைய போதகத்தால் ஏராளமானவர்கள் மனம் திரும்பி நல்வழிப்பட்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்களுக்கெல்லாம் சிறந்த ஆசிரியர் இயேசு கிறிஸ்து ஆவார். அவருடைய போதனைகளை அனுதினமும் தியானித்தால் நாமும் சிறந்தவர்களாக மாறலாம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.